எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாள். தமிழர்களின் வடக்கு கிழக்கு மாகாணத்தை தமிழர்களின் வரலாற்றில் ஜூலை 25, 27, 1983 ஆண்டு தமிழகத்துக்காக தங்களை தியாகம் செய்து சிறையிலேயே மாண்டு கொண்ட அந்த தலைவர்களையும் நினைவு கூறும் நாள். அத்தோடு நாங்கள் சிறைக்கு வெளியே தமிழர்களுக்காக தங்களை இருந்தவர்கள் தமிழர்களுக்காக தவிர அனாதையாக வீணாக இருந்த தமிழர்கள் எல்லோரையும் மனதில் கொண்டு இன்று இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று யோசித்தேன். எனக்கு முக்கியமாக கொடுத்த விஷயம் வரும் பேச்சாளர்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி அவர்களை பற்றி சிறிய அறிமுகம் பண்ண சொல்லி தவிர இந்த கூட்டத்தில் கூட்ட தொகுப்பாளர்களோட நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சொன்னபடி இங்கே ஒரு அரசியல் இருக்காது, உலக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் இருக்காது, எல்லாமே மிக அமைதியாக இருக்கும். இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சி எப்போதும் தொடர வேண்டும். இது எப்போதோ தொடங்கி இருந்தால் தலைமை வித்தியாசமாக இருக்கும். முதலாக அந்த வகையில் அதுக்கு முதல்ல நான் சின்ன விஷயம் சொல்ல வேண்டும். இந்த சின்ன பிள்ளைகளை பார்க்குறேன். I'm sure most of you understand Tamil. In case you don't understand Tamil, I congratulate you for coming here. It's an important decision you have taken to accompany your parents. Your parents will have to play a big role in explaining the purpose of this meeting, and you have to continue to gather with your parents and come up from this incident. So I was actually hoping to translate and introduce each of the speakers today. Then I thought I'll take a lot of your time or a lot of the meeting's time. Therefore, I'm not going to translate in English, but I assume your parents will explain. Those who are going to speak, they are the pillars of the Tamil struggle. Most of them, or at least few of them, are here. And I think I'm proud to stand here and to introduce them and to welcome them. நான் இன்றைக்கு இதில் நின்று கொஞ்சம் பேரை நான் அறிமுகப்படுத்த போகிறதை நான் பெருமைப்படுகிறேன். அந்த விஷயத்தில் இவரை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவரை முதலாவது தான் நான் வரவேற்புரை சொல்லுமாறு வருவான்னு சொல்லலாம், போகும் என்று சொல்லலாம், தம்பி என்று சொல்லலாம். இங்கே வருகின்ற என்னோட சகோதரங்களுக்கும் என்னுடன் இருந்தவர்களுக்கும் குட்டுமணி அண்ணா அந்த மனைவிக்கும் எனது நன்றிகள். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். இங்கே எங்கள் தமிழ் தலைவர்கள் பிளாக் ஜூலையின் அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று அணைந்திருக்கின்றோம். பிளாக் ஜூலைன்றது யாருக்குமே ஒரு உரித்தானது கிடையாது. இது பிளாக் ஜூலைன்றது எல்லாருக்கும் ஒரு கொமனானது. எங்களோட தலைவர்கள் இருந்தது, எங்களோட மக்கள் இருந்தது, 3000க்கு அதிகமான மக்கள் இருந்தது. பிளாக் ஜூலை எங்களோட வரலாற்றை திருப்பி விட்டது. தமிழ் மக்களோட ஹிஸ்டரியே மாற்றி விட்டது பிளாக் ஜூலை. சொல்ல வேண்டும். டாய்லெட்ஸ் அந்த பக்கம் இருக்கின்றது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபயர் எக்ஸிட் இங்கே இருக்கின்றது. Hopefully nothing should happen. ரெண்டு பக்கம் இருக்கின்றது ஃபயர் எக்ஸிட். Hopefully nothing should happen, but that's the condition that we have to tell you all. ஒரு நினைவாஞ்சலி நடத்தும் போது ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு ஆள் மரணித்தால் நாங்கள் எதுக்கு நினைவாஞ்சலி நடத்துறோம்? அது purpose of being a remembrance for people. The purpose அவருடைய கொள்கை, அவருடைய சிந்தனை, அவருடைய வாழ்க்கை. இந்த காந்தி சத்தத்துக்கு நினைவாஞ்சி நடத்துகிறார்கள், நெல்சன் மண்டல சத்தத்துக்கு நினைவாஞ்சி நடத்துகிறார்கள். அந்த வகையில தான் நினைவாஞ்சி நடத்தணுமே ஒழிய நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை புளொட்டை அடிக்கிறதுக்கோ இல்லாட்டி தூக்கி போடுறதுக்கோ இல்லாட்டி NLFTO இல்லாட்டி ஹீரோஸோ EPRக்கோ அதுக்கல்ல. நினைவாஞ்சி என்றது எங்களோட இறந்தவர்கள் என்ன சிந்தனை வைக்கின்றார்கள், அந்த சிந்தனை நாங்கள் எப்படி எடுத்துக்கொண்டு போக முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எங்களால் எல்லாராலும் ஒன்றா செய்ய முடியும், அதுக்கு தான் நாங்கள் நினைவாஞ்சி வைக்கிறது. The purpose of remembrance has to be the bill according to their social activities and the interest of the people who died because of the cause.
தலைவராக இருக்கட்டும், எங்களோட மக்கள்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இங்கே கூடியிருக்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஜூலை 1983 ஆண்டு நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கிழக்க நடந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் காட் இன்வால்வ். தமிழ் சமுதாயமே, தமிழ் ஹிஸ்டரியே சேஞ்ச் பண்ணப்பட்டது. as a matter of fact, Black July எங்களை அஃபெக்ட் பண்ணினாலும் Black July taught us a lesson. North and East, வடக்கு கிழக்கு, ஒரு சின்ன கண்ட்ரி ஸ்ரீலங்கா, சின்ன கண்ட்ரியா இருக்க ஸ்ரீலங்கா, இன்றைக்கு வடக்கு கிழக்கு மக்கள் எங்களால் என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்று எங்களை உணர்த்தி இருக்கிறது Black July. இன்றைக்கு உலகில் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களை தமிழ் மக்களை பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா நாடுகள்லையும் நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிற சென்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் த மணி. எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவல் க்ரௌட் இருக்குது. இங்கிலாந்துல, கனடால பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட பிள்ளைகள் வளர்ற விதம் பாத்தீங்கன்னா பயங்கரமான இன்டெலெக்சுவல் க்ரௌட் இருக்குது. எங்களோட சிந்தனையில பாத்தீங்கன்னு சொன்னா அது டிஃபரெண்டா இருக்குது. This has all happened because of one incident and it changed our whole life. Black July incident. எங்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னால், இதுக்குள்ள நான் சில வயது குறைந்தாக்கள், யங்ஸ்டர்ஸையும் பார்க்கிறேன். அதே நேரம் என்னோட இருந்த பழைய ஆக்களையும் பார்க்கிறேன். எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் போராட்டத்தில் இருந்தவர்கள், போராட்டத்தில் பங்களித்தவர்கள், போராட்டத்தை ஆதரித்தவர்கள். வாழ்க்கையிலேயே ஒரு கொடுமையான வருத்தம் என்னன்னு சொன்னா மனவியாதி. இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உள்ளுக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது, அன்பினிஷ்ட் பிசினஸ். நாங்கள் எல்லாருமே ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒன்று எங்களால் செய்ய வேண்டும், செய்ய முடியல என்ற ஒரு சிந்தனை இருக்கிற எங்களுக்கு எல்லாருக்கும். ஏதோ ஒன்று தங்கண்ணா தொடங்கி வச்ச பாதை, அதை நாங்கள் முடிக்கல என்று இருக்குது. எங்களோட தலைவர்கள் தொடங்கி வந்து ஒரு சுதந்திரம், மக்களுடைய சுதந்திரத்துக்காக. இன்றைக்கு நாங்களுக்கு நிலைமை வேற. Still we have something to do. நாங்கள் எல்லாரும் எப்படி இதை இணைந்து எப்படி செய்யலாம், எப்படி தலைவற்ற பாதை எடுக்கலாம் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. நான் அடுத்தது போகுதல் எங்கட ஜூலை, இந்த பிளாக் ஜூலை வந்து எல்லா இடமும் எல்லாரும் கொண்டாடுறார்கள். பிளாட் கன்னடங்களை வைத்திருக்கின்றது. இபிஆர்எஃப், இபிடிபி, டெலோ எல்லாரும் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இட் இஸ் நாட் அபவுட் ஒன் ஆர்கனைசேஷன். எங்களோட தலைவர்கள் செத்ததுதான், இல்லை என்றில்லை. அவர்கள் இந்த செத்த உடல்களிலிருந்து பிறந்தவர்கள்லாம் நாங்கள் எல்லாருமே. தங்கண்ணா, சத்யசீலனா தெரியும். தங்கண்ணா, குட்டிமணியாக்கள் 1972 இருந்தது. 70 எல்லாரும் அதிலிருந்து உதித்தவர்கள்லாம் நாங்கள். அவர்களுக்காக இவர்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்த வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கொண்டு விரும்புகிறேன் நான். As I said, the Black July has two arms. மக்கள் 3000 அதிகமான மக்கள் செத்திருக்கிறார்கள். அதே நேரம் எங்களோட தலைவர்கள் நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த பிளாக் ஜூலை நடந்தது. இன்றைக்கு எல்லா நாடுகளும் வந்து இந்த ஸ்ரீலங்கா பார்க்கறது ஒரு ஊண்டுகோலா இருந்தது. it created a situation that everyone has to check and look at the Sri Lankan country. It changed our life. So அதுக்கு ரெண்டு ஆம்ஸ் இருக்கு. நாங்கள் உருவாமை பற்றி கேட்போம். நான் தங்கண்ணா, குட்டிமணி அண்ணா பற்றி காய்க்க விரும்புகிறேன். அதிலிருந்து I will take, probably I won't take lots of time, but I'll take that time. தங்கண்ணா அவற்ற குறிக்கோள்கள் வித்தியாசம். நான் 4 பாயிண்ட்ஸ் தங்கண்ணா மேலா கலைக்க விரும்புகிறேன். அதுக்கு குட்டிமணி அண்ணா பற்றி கலைக்கிறேன். குட்டிமணியாவுடையும் தங்கண்ணாவுடையும் பழகுற வாய்ப்பு எனக்கு இருந்தது. I'm so grateful, I'm honored that I was able to talk to them and work with them. குட்டிமணி அண்ணா பார்க்கத்தான் ஒரு இதாக இருப்பார் ஒழிய அவர் உண்மையிலேயே ஒரு சாஃப்டான கேரக்டர். அவர் என்ன குட்டி பருவான்னு தான் கூப்பிடுவார். ஒரு அருமையான ஒரு கேரக்டர் குட்டிமணி அண்ணா. அண்ட் அவரும் தங்கண்ணா, ஸ்ரீ அண்ணா எல்லாரும் உண்டா வேலை செய்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அருமையான ஒரு கேரக்டர். தங்கண்ணா இஸ் a different league. He is a different league, completely different league.
அவற்றை தங்கண்ணா ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கும் போது everyone has to read a one particular line. தங்கண்ணா, let me read that for you. Sorry, let me get that line. உங்களுக்கு இதை வாசிக்க முடியாது. I will read that. What we ask for is not division, but freedom. நீங்க அந்த full statementலையும் you have to start from there. அதான் நீங்க முதல்ல வாசிக்கணும். நாங்கள் என்ன எதுக்காக நாங்கள் இது இப்ப சொல்லவில்லை, 218 சொல்லவில்லை, 1983 ஆண்டு சொன்ன விடயம். நாங்கள் என்னத்துக்காக போராட விழுக்கிட்டோம் என்று சொன்னால் மக்களுடைய சுதந்திரத்துக்காக போராட விழுக்கிட்டோம். We didn't start the fight for a division. நாங்கள் ஒரு நாட்டு தமிழருக்கு ஒரு நாடு வேணுமோ, நாங்கள் செப்பரேட்டா வைக்கணுமோ என்று நாங்கள் போராட்டம் ஆரம்பிக்கவில்லை. எங்களுடைய மக்களுடைய சுதந்திரத்துக்காக நாங்கள் போராட்டம் ஆரம்பித்தாங்க. நீங்கள் எங்களை அந்த ஒரு பொசிஷனுக்கு தள்ளி நீங்கள் அந்த சுதந்திரம் அந்த எங்களை நாங்கள் கண்டினியூஸா நாங்கள் பிட்ரை பண்ணப்பட்டதால we had no alternative asking for a Tamil. That's the statement, that very placement. அதுல இருந்து பாத்தீங்கன்னு நீங்க சொன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இளமையை பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு things are changing. சிங்கள நாட்டிலேயே தமிழாக்களுக்கு சரியாம் முஸ்லிம் மக்களுக்கு சரியாம் ஆக்கள் தயக்க தொடங்கி இருக்கிறாங்க. One of the greatest person, Kumar Sangakkara, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரிக்கெட்டர். அவர் ஆதரிச்சு காட்சிருக்கிறார். முஸ்லீம்கள் இந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் கிளியரா சொல்லியிருக்கிறார், சிங்களவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இது தப்பு, நாங்கள் எங்களுக்கு அடிபடுற நாங்கள் தப்பு என்று சொல்லி. தங்கண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். we asking for the division இல்ல, we are asking for the freedom of Tamils. And the freedom of Tamils, as a matter of fact, including Muslims, are being accepted by Sinhalese at the moment, and there are people who are ready to accept that particular activity. So எங்களோட பாதை வந்து அங்கதான் நாங்கள் போகணும். இதைத்தான் நெல்சன் மண்டேலா சொன்னதை நான் போட்டிருக்கேன். Sorry, I can't read that one over here. Let me read it. எந்த ஒரு குழுவாலையும் I'll read that in English. No single person can liberate a country. You can only liberate a country if you act as a collective. Courageous people do not fear forgiving for the sake of peace. Courageous people do not fear forgiving for the sake of peace. நாங்கள் எவ்வளவு அடிபட்டிருக்கலாம் எங்களுக்குள்ள. நாங்கள் LTT, TELO, PLOT, EPLF, ENDLF, doesn't matter. Past is past. தங்கண்ணா 1972 ஆண்டு பிரபாரன் செட்டியோட டெலோ விட்டு வெளில போய் திருப்பி 1970 வரைக்குள்ள தங்கா didn't hesitate to take him back. நாங்கள் ஒன்றா சேர்ந்து எங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இதுதான் எல்லா பெரியாக்களும் சொன்னோம். இதுதான் தங்கண்ணா லட்சியம் கூட. தங்கண்ணா சொன்ன இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றும் வாட்சிட்டு போனீங்கன்னு சொன்னா you have a very clear view what it has been leading to. Simple as two things. Unite and the freedom. இதுதான் அடுத்த ஆரம்பம். நீங்க full statement டைம் அப்படி எடுத்து நீங்க எல்லாம் ஃபுல்லா நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னா he will lead it to only two things, unite and the freedom. And the unite and the freedom of Vachita, next statement with that, very clearly, you must not run away with the thought that our sole objective is to establish Tamilam. என்ன சொல்றான்னு சொன்னா, don't think எங்களோட objective வந்து தமிழம்னு சொல்லி. எங்களோட objective வந்து freedom. If we can get a freedom in a way, we are happy to get the freedom. And the freedom can only be taken or accepted through a collective organization and collective process. இன்னொன்று தங்கண்ணா very clear சொன்னாருன்னு சொன்னா சிங்களாக்களை பத்தி. Wherever there is an oppression, whatever there is a violation of human dignity, whether it's Africa or Latin America, we will be with them. So அவற்ற சிந்தனை வந்து தமிழாக்கள் மட்டும் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கதைக்கிறோம். சிங்களாக்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் எங்களால் வர முடியும். We have to work together. We have to make sure they understand என்னங்கிற சிச்சுவேஷன் என்று சொல்லி. இது நாங்கள் அடிபட்டு குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு 2018 காய்க்கிற விஷயம். தங்கண்ணா இது வந்து 1983 காய்ச்ச விடயம். இது சொல்லிட்டாங்க
we are not கணக்கு சொல்லியிருக்கார் அங்கன்னா basically it's only two things that mainly he has to say. Sorry. I'm not trying. ஒன்று எல்லாருக்கும் தெரியும், உண்மைக்கு மேடையோ வெளிச்சம் போட்டு காட்ட தேவையில்லை. இது 1983 சொன்ன விஷயம். உண்மை எப்படியா வரும்? It takes time, but people will take time to understand what is the truth, how they're going to deal with the truth. இதே தான் பராக் ஒபாமா சொல்றார். What was true then remains true today and remains true forever. சரி. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவற்ற சிந்தனைகள் அதில் நாங்கள் பார்க்கணும். அந்த சிந்தனைகளுக்கால நாங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ண போறோம்னு பார்க்கணும். Unite and freedom. These are the two things that mainly comes out from his statement. இன்றைய பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டில் நாங்கள் பல கட்சிகள் இருக்குது. எங்களோட மக்கள் இவ்வளோ கஷ்டப்படினோம். இன்றைக்கு irrespective டெலோ பிளாட் எல்ஜிடி forget it. மக்கள் கஷ்டப்படினோம். கட்சிகள் இருக்குது. வெளிநாட்டில் நாங்கள் இருக்கிறோம். மெஜாரிட்டி ஆஃப் நாங்கள் எங்களோட கொஸ்டின் என்னென்றா, நாட்டில் நீங்கள் என்ன செய்றீங்க? நாட்டில் நீங்கள் ஒன்றும் செய்யல. What we are forgetting to think is what we are doing. இன்றைக்கு world is changing. World வந்து ஒரு வேர்ல்டா மாறிக்கிட்டு. You can pick up a phone and you can run anything. You can run a government remotely. இதை நாங்கள் புஷ் பண்ணாம நாங்கள் இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் இந்தாங்க உங்களுக்கு ஒரு $100 தரோம், $10,000 தரோம், என்ன செய்றீங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி. We can do it. இன்றைக்கு எக்கச்சக்கமான மக்கள் irrespective of which organization are supporting them. அதில் மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ற அன்ஃபார்ச்சுனேட்லி லேட்டஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணாக்கள் எல்ஜிடி மெம்பர்ஸ் மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணினோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. We have to unite. We have to bring this public up. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நான் கேள்விப்படுறேன், ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை என்று சொன்னா எங்கடாக்கால போகவே முடியாது யூனிவர்சிட்டிக்கு. சத்யநாட கட்ட சொல்லுவா, சத்யநாட கட்ட சொல்லுவா, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆள் தான் இதை ஸ்டார்ட் பண்ணினாங்க. பட் now things have changed completely upside down. So நாங்கள் எப்படி நாங்கள் இதை கொண்டுடலாம், எப்படி இந்த பொருளாதார திட்டங்களை கொண்டுடலாம். So thanks sir. The one thing இன்னொன்று நான் சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, எங்களோட பிள்ளைகள் எங்களோட ஜெனரேஷன், நான் போராட்டத்தில் ஆரம்பிச்சாங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு ஜெனரேஷன், எங்களோட ஜெனரேஷனால நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா எங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெயின் இஸ் லெஸ் பெயின். நாங்கள் ஒன்றை செய்ய இல்லைன்னு சொன்னா, within next 5 years if we don't do something, nobody will do anything. நாங்கள் ஒரு யுனைட்டா இதை கொண்டு போய் ஒரு பொருளாதார திட்டங்கள் எங்களோட மக்களை முன்னேற்ற வகையில நாங்கள் செய்யல என்று சொன்னா, எங்களோட மக்களுக்கு தோஞ்ச நாங்கள் போராட்டம் ஆரம்பித்தது 1972. இட்ஸ் லைக் அ ஃபனல். நாங்கள் மட்டாக்களை குற்ற சொல்லி அவனாலும் அப்படி நடந்தது, இவனாலும் அப்படி நடந்தது. We all are part of that. We all have to take the responsibility and accountability of what we are seeing today. இன்றைக்கு எங்களோட மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா, அது 1972 போராட்டம் ஆரம்பிச்சதுல தப்பு இருக்குது, 1981 போராட்டம் இருந்தது தப்பு இருக்குது, 1985 போராட்டம் இருந்தது தப்பு இருக்குது. தனியாக 2009 மட்டும் நடந்த பிள்ளை இல்லாது. We have to really think, we have to work as a team. இதைத்தான் நாங்கள் கூட பார்க்கணும். இந்த ஃபைனலாக நான் சொல்ல வரேன்னு சொன்னா, நான் இந்த ஃப்ரெண்ட் பேட்ச் வந்து 2 விஷயம் இன்ட்ரெஸ்டிங்லி, everything is start with a spark. அவர் செய்யலாம் இவர் செய்வார்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ற வந்து இட்ஸ் a foolishness. Somebody has to start it. 1972 சத்யசீலனாவும் தங்கண்டாக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடலன்னு சொன்னா, we will be having this different, we will be having a different discussion. So everything start with a spark. நெல்சன் மண்டேலா வாட்டி சொன்னார், நீங்க உதவி செய்யறேன்னு சொன்னா எப்ப நீங்க அந்த உதவி திருப்பி வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அன்றைக்கு இட்ஸ் நாட் a உதவி, it's a கடன். When you help somebody, you should never accept a return from them. You should think that you are actually helping, that's the end of it. I just want to show something over here. Sometimes it feels upon a generation to be great. You can be the great generation. This is from Nelson Mandela. If we are not a great generation,
we will lose our Tamil nation. எங்களுக்கு அடிபட்டு எங்களுக்கு இன்னும் பழைய மாதிரி நாங்கள் வந்து பேச முடியாது. We had to work together in order to bring our Tamil nation up. Every aspect of it. Let it be education, let it be work, employment, everything. We had virtually we had to start from the scratch. We have to do that. இதை செய்கிற சக்தி வந்து வெளியில கிடையாது. இதை சக்தி மூலம் இருக்கு. Black July has taught us we are much more capable than anything. It has touched our heart. As you can see, let me read this for you. Our deepest fear is not that we are inadequate. Our deepest fear that we are powerful beyond measure. இந்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்ததுகள் let it be whoever it is, we are powerful. தமிழ் இனம் இந்த ஒரு சின்ன ஸ்ரீலங்கா இந்த நூத்தனி தமிழ் இனம் இன்றைக்கு எங்கேயோ இருந்தோ லண்டன் யூகே இருந்தோ கனடா இருந்தோ they are doing well. இந்த சின்ன இனம் இதே மாதிரி கம்பேர் பண்ணுவீங்க. Also, thank you very much for coming. Two things, unite and freedom. Freedom is not about dividing a country. If freedom is being a dividing of our country, the Syria, Kenya, Cambodia, எல்லாமே வந்து the freedom இருக்கும். It's not about dividing a country. Freedom is a liberation for the free people. Thank you very much. அதுக்கான சில நடவடிக்கைகள் இதெல்லாம் தொடங்கியிருக்கிறேன். அதுக்காக சில முன்னேற்பாடுகள் செய்து வருகிறேன். கம்மி கடன் சொல்லக்கூடாது. அது நிறைய வாய்ப்புகளாக செய்து வருகிறேன். தனிப்பட்ட முறையில் பேசுவதற்காக தற்போதைய சொன்ன மாதிரி கடைசியாக நாட்டில் இயங்கிக் கொண்டிருந்த இயக்கத்தில் மக்கள் அவர்கள் பிள்ளைகள்லாம் கூட கஷ்டப்படுறோம். எல்லாத்தையும் நடந்துட்டு இப்படி நாங்கள் உதவி செய்யலாம்னு பார்க்கணும். அது ஒருவேளை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பெரிய தியாகமாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தமிழ்நாட்டை வச்ச எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தற்போது இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யணும். அதுக்கான முயற்சிகள் யாருமே இருக்கிற தனிப்பட்ட முயற்சி